ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி டிஓ எக்ஸாமுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்போ தான் நம்ம ஃபுல்லாக அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோன்னா மேக்ஸ் கொஸ்டின் தான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். இதுக்கு முன்னாடி நிறைய கொஸ்டின் நான் டீச் பண்ணி கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தோன்னா பார்ட் 4 ஒரு வீடியோஸு. இதுக்கு முன்னாடி யாருன்னா போய் பார்க்காதவங்க இருந்தால் போய் பார்த்துட்டு வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதனை தொடர்ந்து நான் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து பெண்டிங் வச்சுருந்தனோ அதை தான் நான் இப்போ சொல்லித்தர போகிறேன். சரிங்களா? கடைசி 7 கொஷின்ஸ் தான் இருக்குது மேக்ஸில். மற்ற எல்லா கொஷினும் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே ஐபேடில் கொடுக்குறேன், அதெல்லாம் வந்து வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. சரிங்களா? சரி, லாஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் வரை சால்வ் பண்ணியிருப்போம். 109 வரை சால்வ் பண்ணியிருப்போம். இப்போ அதனை தொடர்ந்து வந்து 110வது கேள்வி வந்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ரிப்பீட்டட் மாடல் கொஷின் நம்ம சொல்லிக்கலாம். இந்த மாதிரி கொஷின் கொஞ்சம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவே ஈஸியாக ஒரு கேள்விக்கு வந்து ஆன்சர் பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கிளாக் வைஸில் வந்து பார்க்கும்போது அந்த மிரரில் பார்க்கும்போது அந்த கொஷின்ஸ் கொஞ்சம் கேட்கறது நிறைய சான்சஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அந்த கொஷின்ஸ் கொஞ்சம் நல்லா ஞாபகம் பண்ணி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருங்க. ஏன்னா நம்ம நேரில் வந்து பார்க்கும்போது அந்த மிரரில் வந்து இந்த டைம் காட்டுது, பட் ஆனால் நம்ம இந்த பக்கம் திருப்பி பார்க்கும்போது எவ்வளோ டைம் காட்டும், அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷனுக்கு கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. அதே சேம் டைம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 5 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதனால் இந்த முறையும் கொஞ்சம் அதிகமான கொஷின்ஸ் வந்து இடம்பெறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸ் டாபிக் கொஞ்சம் நல்லபடியாக பண்ணிட்டு போனீங்கன்னா மேக்ஸில் 25 out of 25 ஈஸியாக வாங்கிறதுக்கு நிறைய வழிகள் உங்கள்கிட்ட தான் இருக்குது. சரிங்களா? சரி, இந்த ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் என்ன இருக்குன்னா, ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன, 4 ஃபோன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலையில் 5 மணிக்கு காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. அதன் பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 15 நிமிடங்களுக்கும், இரண்டாவது அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், மூன்றாவது அலைபேசியானது ஒவ்வொரு 25 நிமிடங்களிலும் மற்றும் 4வது அலைபேசியானது ஒவ்வொரு 30 நிமிடங்களிலும் ஒலிக்கின்றன எனில் அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும் அப்படி கேட்டுறாங்க. சரிங்களா? ஒன்றாக ஒலிக்கும்னு கேட்டுருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம டேட்டாஸ் வந்து எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 15 நிமிஷம் அதையும் எடுத்துங்க. செகண்ட் வந்து என்ன கொடுத்துறாங்க, 20 மினிட்ஸ். அதுக்கடுத்து என்ன கொடுத்துறாங்க, 25 மினிட்ஸ். அதுக்கடுத்து 30 மினிட்ஸ். இந்த மாதிரி சம்ஸ் வந்து கேட்கும்போது நீங்கள் எல்சிஎம் சால்வ் பண்ணி ஃபைனலாக என்ன ஆன்சர் தான் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம எழுதிட்டா ஸோ ஆன்சர் முடிஞ்சிடும். சரிங்களா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இதுக்கு வந்து எல்சிஎம் எடுங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் பார்த்தோன்னா 5 மல்டிபிள். ஸோ நம்ம எடுத்தோடனே 5 போட்டுடலாம். 3 டைம்ஸ், 4 டைம்ஸ், 5 டைம்ஸ், 6 டைம்ஸ். அடுத்து பாருங்கள், 2 டேபிள் யூஸ் பண்ணுறேன். இது 3 அப்படியே வரும், இது 2 வரும், இது 5 வரும், இது 3 வரும். ஸோ திரும்ப அடுத்து 3 யூஸ் பண்ணுங்கள். 1 2 இங்கே 5 இருக்குது, இங்கே 1. ஸோ அடுத்த டேபிளில் வந்து நம்ம 2 5 கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் டேரெக்டாக நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 10, 5 2 சார் 10. ஸோ என்ன இருக்குது, 30. சரிங்களா? 10 3 சார் 30. ஸோ அகைன் இங்கே ஒரு 10 இருக்குது. ஸோ 300. சரிங்களா? 300 நமக்கு கிடச்சிச்சு. இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே மினிட்ஸ். சரிங்களா? 300 மினிட்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் அவங்க ஆன்சர் எல்லாமே பார்த்தா ஹவரில் கொடுத்துறாங்க. நம்ம இதை ஹவராக மாற்றணும். அப்போ பர் ஹவருக்கு வந்து 60 மினிட்ஸ். அப்போ நம்ம 60 டிவைட் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணால் ஒரு முறை, இது 5 முறை. அப்போது அதுக்கு அடுத்து 5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் என்ன ஆகும், அது மணி அடிக்கும். அப்போது ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா 5 மணிக்கு மணி வந்து அடிச்சிருக்குன்னா 5ஓட 5 கூட்டினா 10. சரிங்களா? காலை சொல்லிக்கிறாங்க. காலைனா நம்ம மீனிங் ஏஎம். அப்போ காலை 10 மணிக்கு வந்து மீண்டும் பெல் அடிக்கும். அப்போ அதுதான் ஆப்ஷன் சி தான் சரியான விடை, 10 AM. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. இது ஒரு முக்கியமான கொஷின்ஸ், ஈஸியான கொஷின்ஸை கூட நல்லா கவனிக்கணும். ஒரு நூல் விற்பனையாளர் 220 கணித நூல்களையும் 380 தமிழ் நூல்களையும் 420 ஆங்கில நூல்களையும் வைத்துள்ளார். ஒவ்வொரு பெட்டியிலும் பாடம் வரிசையாக சம எண்ணிக்கையில், ரொம்ப வார்த்தை, முக்கியமான வார்த்தை, சம எண்ணிக்கையில், ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம். சம எண்ணிக்கையில் 3 பாட நூல்களை வைத்து விற்க விரும்புகிறார் எனில் அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படும்? இந்த பாருங்கள், முன்னாடி கேள்விகளுக்கும் இந்த கேள்விக்கும் வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? இங்கே அதிகபட்சம் அந்த ஒரு வார்த்தையில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா
இந்த கொஷின்ஸ்க்கு நீங்கள் HCF எடுத்துருக்கணும், சரிங்களா? ஆனால் அங்கே கேட்கல. இந்த இடத்துல கேட்டுக்கிறாங்க பாருங்கள், அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படும். அதிகபட்சம்னு கேட்டாங்கன்னா ஸோ HCF கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அப்போது இந்த நம்பருக்கு எல்லாமே நீங்கள் என்ன பண்ணால் HCF எடுங்க. ஸோ 220, 380, அடுத்து 420 எல்லாத்துக்கும் என்ன பண்ணோம் நீங்கள் HCF எடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் பார்த்தோன்னா ஸோ காமன் 5 டேபிள், சரிங்களா? ஸோ 5 டேபிள் யூஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும், இங்கே 445 வருமா? 45வா? இல்லை இங்கே பாருங்கள் 44 வரும், சரிங்களா? 4 5 are 22, இது இங்கே 4 5 are 20, 22, 44 தான் வரும். அடுத்து இங்கே பாருங்கள் 5 டேபிள் யூஸ் பண்ணும்போது இதில் வந்து பார்த்தோன்னா ஸோ 7 5 35, அப்போ மீதி 3 இருக்கும். அப்போ இங்கே 30, அப்போ இங்கே 60, 30னா 6 வந்துடும், சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5 டேபிள் யூஸ் பண்ணும்போது அடுத்து வரும். சரி, நம்ம ஈஸியாகவே 10 டேபிள் போட்டுக்கலாம், சரிங்களா? 10 டேபிள் கொஞ்சம் ஈஸியாக வந்துடும், அதுக்காக சொல்கிறேன். எதுக்கு 5 டேபிள் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிட்டு இருக்கோம். நம்ம 10 டேபிள் போடுங்க. இது 22 டைம்ஸ், இது 38 டைம்ஸ், இது 42 டைம்ஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஸோ 2 டேபிள் தான் போட்டாகணும், ஏன்னா 2 தான் எல்லாத்துக்கும் காமனாக இருக்குது. 2 போட்டால் 11, இது 19, இது 21. இதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா HCF கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா இது ஒரு ஹார்ட் நம்பர், இது ஒரு ஹார்ட் நம்பர், இது ஒரு ஹார்ட் நம்பர். பட் ஆனால் எல்லாமே ஹார்ட் நம்பர் இருந்தாலும் இது ஒரு ப்ரைம் நம்பர், சரிங்களா? இது ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ கண்டிப்பாக எக்ஸாக்ட் டிவிசர் வந்து கிடையாது. அப்போது நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ அப்போது இதனுடைய ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 10 × 2 வந்து 20. அப்போ என்னென்னா 20 பெட்டிகளில் சரியான முறையில் வந்து அடுக்க முடியும், அதுதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அதுக்கடுத்து பாருங்கள் 12வது கேள்வி பார்த்தலாம். 112வது கேள்வி ரொம்ப எளிமையான கொஷின் தான். ஆனால் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் டிஓ எக்ஸாம் வந்து கேட்டது ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா ஒரு 3 டிகிரி முடித்தவங்களுக்கு ஒரு கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னு சொல்லும்போது கொஞ்சம் லெவலை வந்து மாற்றலாம். ஆனால் இது ரொம்ப ஈஸியான கொஷின் தான் இருக்குது, சரிங்களா? கவனிங்க, ஏன்னா LCM HCFலேயே கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் கேட்டிருக்கலாம். அதுக்காக சொல்கிறேன். என்ன இருக்குன்னா 78,39 ஆகியவற்றின் மீச்சிறு பொது மடங்கு 78 எனில் மீப்பெரு பொது வகுத்தியை வந்து என்னென்னு கேட்குறாங்க. அதாவது இந்த 2 நம்பருடைய LCM வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா 78 சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 2 நம்பருடைய HCFனா GCD சொல்லுவாங்க, கிரேட்டஸ்ட் காமன் டிவிஷன் சொல்லலாம், இல்லை ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லிக்கலாம். HCFனாலும் GCDனாலும் சேம் மீனிங் தான். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர் ரெண்டும் பொறுத்தவரை ஈக்குவல் மீனிங் தான். அப்போ GCD கேட்டுக்கிறாங்க, இல்லை HCF கேட்டுக்கிறாங்க. இது 2 நம்பருக்கும் காமன் என்ன இருக்குது பாருங்கள். ஸோ இங்கேயும் 78லேயும் 39 இருக்கும், இங்கேயும் 39 இருக்குது. அவள் போத் நம்பர்லேயும் 39 வரதுனால ஸோ 39 தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அதுக்கடுத்து பாருங்கள் 113வது கேள்வி ரொம்ப ஈஸியான கேள்வி. 6ஆவது படிக்கிற பையனே இந்த சம்ஸ் போடுவாங்க. பட் ஆனால் ஒரு டீச்சருக்கு இது ஒரு கொஷின் கேட்கணுமானா ஒரு கேள்விக்குறி தான், இதெல்லாம் கேட்கக்கூடாது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கறது என்ன கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக போயிடுது. ஸோ மேக்ஸ்லேயே கொஞ்சம் தடுமாற்றம் அடைகிற மாதிரி சில கொஷின்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்னா அந்த கட் ஆஃப் வந்து தாராளமாக குறைய நிறைய சான்சஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ஒருவர் ஒரு மிதிவண்டியை ரூபாய் 600க்கு வாங்கி ரூபாய் 480க்கு விற்றால் ஏற்படும் நஷ்ட சதவீதம் காண்கன்னு கேட்டாங்க, சரிங்களா? ஸோ ஒருத்தர் வந்து 600 ரூபாய்க்கு ஒரு சைக்கிள் வாங்கி 480 ரூபாய்க்கு விற்றுட்டுக்கிறாங்க. அப்படி விற்கும்போது அதில் நஷ்ட சதவீதம் வந்து நடந்திருக்கு, எவ்வளோன்னு கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ நஷ்ட சதவீதத்துக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா நஷ்டம் டிவைட் பை வாங்கிய விலை இன்ட்டு 100, இதுதான் ஃபார்முலாஸு. நஷ்டம் வந்து எவ்வளோ இருக்குன்னா 600 ரூபாய்க்கு வாங்கின பொருள் 480 ரூபாய்க்கு விற்றா 120 ரூபா நஷ்டம், சரிங்களா? 120 ரூபா. வாங்கிய விலை பார்த்தோன்னா எவ்வளோ இருக்குது 600 ரூபா இன்ட்டு 100. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல், ஒரு முறை இது 2 முறை, அப்போ இங்கே ஜீரோ ஆட் பண்ணிங்க, 20% நஷ்டம். எவ்வளோ 20% நஷ்டம், சரிங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ இந்த மாடலை வந்து வேறு எப்படி கேட்பாங்கன்னா, ஸோ செல்லிங் ப்ரைஸ் இருக்குது, காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது, அந்த அமௌண்ட் கேட்பாங்க. இதிலே பார்த்தோன்னா ஸோ மார்க்கெட் ப்ரைஸில் தள்ளுபடி சதவீதம் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது, சரிங்களா?
ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸும் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இதனுடைய பேசிக் கான்செப்ட் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா தெளிவாக புரிஞ்சிங்கன்னா சம்ஸை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடலாம். இந்த சம்ஸை பொறுத்தவரை காஸ்ட் அந்த கெயின் பர்சன்டேஜும் லாஸ் பர்சன்டேஜும் சரிங்களா, அதாவது நஷ்ட சதவீதமும் மற்றும் லாப சதவீதம் எதை நோக்கி கணக்கிடப்படுகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸில் கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து வாங்கிய விலையை வச்சு தான் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் நிர்ணயம் பண்ணுவோம். அதனால் வாங்கிய விலை தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் ஆன்சர் அதுக்கு சரிங்களா. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கன்னா இருக்குது 114வது கொஷின்ஸ். ஒரு பள்ளியில் 820 மாணவர்களும் 60% மாணவிகளும் உள்ளனர். அதாவது ஒரு பள்ளியில் 820 பேர் யாருன்னா மேல் ஸ்டூடெண்ட்டும் மீதி இருக்கிற 60% வந்து யாருன்னா ஸோ கேர்ள் அப்படி சொல்லியிருக்காங்க. எனில் மாணவிகளுடைய கவுண்டிங் வந்து எவ்வளோ கேட்குறாங்க, மாணவிகளின் எண்ணிக்கை வந்து எவ்வளோ கேட்குறாங்க. ஸோ நல்லா கவனிக்கணும். இந்த 820 பேர் வந்து எத்தனை சதவீதமாக இருக்குன்னா 40% தான். ஏன்னா மீதி இருக்கிற 60% யார் கேர்ள்ஸ் சொல்லிட்டாங்க, மாணவிகள்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இதில் 1% எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 820 நம்ம 40 வகுத்தா நம்மளுக்கு ஆன்சருக்கு ஒன்று கிடைக்கும். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ போச்சு. இது வந்து பார்த்தோன்னா 4 டேபிள் கேன்சல் பண்ணுங்கள். ஸோ இது பாதி வந்து 2, இதில் பாதி வந்து பார்த்தோன்னா ஸோ என்ன இருக்குது 4, இதில் 1 சரிங்களா. இதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுறேன், இந்த ஜீரோ வந்து நாங்கள் ஆட் பண்ணிக்கிறேன், இங்கேயும் ஆட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ 410 பார்த்தோன்னா 20%. 20% மதிப்பு எவ்வளோ 410. அப்போ 60% கேட்டுறாங்க சரிங்களா. அப்போது இது 410 3 முறை எழுதுங்க. 410 3 முறை எழுதுங்க. ஸோ 0 3 4 12 1230 பேர் யாராக இருப்பாங்க, கேர்ள்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான விடை சரிங்களா. ஸோ 1% எவ்வளோன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அந்த 60ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணவே ஆன்சர் வந்துடும். பட் நம்ம கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு அது ஃபுல்லாக நம்ம சைக்கோ ஆகலை, கேன்சலேஷன் ஆகிறதுனால நம்ம 20% வச்சு நம்ம சால்வ் பண்ணிட்டோம் சரிங்களா. ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின்ஸும் கூட இது. அடுத்து பாருங்கள் 115 கொஷின்ஸ். இதுதான் இந்த மேக்ஸில் லாஸ்ட்டு கொஷின்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா 24 கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணி கொடுத்துட்டேன். அது பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 இதோடு சேர்த்து பார்ட் 4 எல்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு சிங்கிள் வீடியோவும் உங்களுக்கு அப்லோட் பண்ணி தரேன். அதையும் நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா சின்ன சின்ன வீடியோ பார்க்க முடியாமல் எனக்கு ஃபுல்லாக ஒரே வீடியோவில் பார்த்துக்கனாலும் ஓகே சரிங்களா. சரி, இப்போ பாருங்கள் என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு நபரிடம் 532 பூந்தொட்டிகள் உள்ளன. என்னது, ஒரு நபர்கிட்ட 532 பூந்தொட்டிகள் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அவர் வரிசைக்கு 21 பூந்தொட்டிகள் வீதம் அடுக்க விரும்பினார். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு லைன்லையும் 25 21 ஸோ பூச்செடி வந்து நான் அடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. அப்படி பிளான் பண்ணும்போது எத்தனை வரிசைகள் முழுமை பெறும், அப்படி நம்ம வரிசையில் அடக்கும் போது எத்தனை வருஷம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனவும் மற்றும் எத்தனை பூந்தொட்டிகள் மீதம் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு லைன் வந்து அடிச்சுட்டே வரோம். ஸோ மீர்ந்து அந்த ஒரு சில செடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு சில செடி வந்து மீறாமல் கூட போகலாம், அப்படியும் இருக்குது சரிங்களா. ஸோ அது மாதிரி இருக்கும்போது எவ்வளவு மீறும் எத்தனை வரிசைன்னு கேட்குறாங்க. மொத்தம் எவ்வளோ செடி இருக்குது 532 செடி இருக்குது. இதில் மொத்தம் 21 லைனுக்கு வந்து ஒரு லைனுக்கு வந்து எவ்வளோ 21 அடுக்குறாங்க. அப்போ எத்தனை லைனுக்கு வரும்னு செக் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 2 டைம்ஸ் போடலாம். ஏன்னா இதுக்கு வந்து 42 வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா கேன்சலேஷன் பண்ணி சப்ராக்ஷன் பண்ணி பார்த்தா இது 3ல் 2 போச்சுன்னா 1, மீதி 5ல் 4 போச்சுன்னா 1. இங்கே என்ன இருக்கும், மீதி 2 வரும். அதுதான் 2 போட்டுருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு 5 டைம்ஸ் போட்டாவே நமக்கு ஒரு ஆன்சர் வரும். அதனால் 5 போடுறேன். 5 போட்டால் 5 1s are 5, அடுத்து 5 2s are 10. அப்போ இது சப்ராக்ஷன் பண்ணால் நம்மளுக்கு என்ன இருக்கும் 7 கிடைக்கும். அப்போ 25 லைனு அண்டு 7 பூச்செடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கும். அதுதான் சரிங்களா. அப்போ 25 வரிசை மற்றும் 7 பூச்செடிகள் வந்து இருக்கும். ஆப்ஷன் பி தான் சரியான விடை சரிங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு 7 கொஷின்ஸ் சரிங்களா சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எல்லா கொஷின்ஸும் லாஸ்ட் இயர் டிஓ எக்ஸாம் வந்து சால்வ் பண்ணி கொடுத்தாச்சு. முடிஞ்ச அளவுக்கு இந்த எல்லா கொஷின்ஸும் கொஞ்சம் நல்லா பார்த்துருங்க. இதுலேருந்தே இதனுடைய மாடல்ஸ் கண்டிப்பாக கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸ் சப்ஜெக்ட் கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூஸ்ட் ஏரியா மாதிரி. மேக்ஸ் சப்ஜெக்ட்டில் நீங்கள் 25 out of 25 எடுத்திங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இது சரிங்களா. உங்களுடைய ஸ்கோரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு
நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட். நன்றி. மீண்டும் மட்டும் சந்திப்போம்.